இது வரைக்கும் என் பேத்தி கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் இனிமேலாவது அவளுக்கு கிடைக்கட்டும். விஜய், மணி 3 போகுது. நீ அம்மாவை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போகல? இல்ல சித்தி, அவ ஈவினிங் காவேரி கூட அவங்க வீட்டுக்கு தான் போறா. அது சரி, அம்மா தன்னோட குழந்தை தானே காவேரிக்கும், காவேரி தான் தன் அம்மான்னு அம்மாவுக்கும் தெரியாதப்பவே இப்படி. காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து எல்லா உண்மையும் தெரிய வந்துட்டா இன்னும் என்னென்ன ஆகுமோ. நீங்க சும்மா இருங்க. மொத்தமா உன்னையும் குழந்தையையும் எங்க கிட்ட இருந்து அவங்க பக்கம் இழுக்க நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. அப்படி எதுவும் நடந்துருச்சுன்னா எங்களெல்லாம் மறந்துடாத விஜய். நாங்களும் உன் சொந்தம் தான். குழந்தை மேல எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குப்பா. ஏங்க, எதுக்கு இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டை யாரையோ பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரி சரி, விரட்டாத, கிளம்புறேன். விஜய், உங்க சித்தப்பா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இப்படித்தான் யோசிக்காம எதையாச்சும் பேசிட்டு இருப்பாரு. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே நைட்டு காவேரி வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வரேன் சித்தி. காவேரி, நானும் நீ ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து பாக்குறேன். ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? என்னாச்சுடி? மா, எனக்கு ஏற்கனவே இன்னைக்கு ஸ்கூல்ல 1008 டென்ஷன். இதுல நீ வேற கேள்வி கேட்டு என்ன கடுப்பேத்தாத. நான் இப்ப என்ன கேட்டேன்னு இப்படி கோவப்படுற? மா, வாங்க தம்பி. என்ன, நான் அதுவும் வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேனா? காவேரி மிஸ் வேற ரொம்ப கோவமா இருக்காங்க போல. அவ எப்பவுமே இப்படிதான் தம்பி. வெளியில யார் மேலயோ இருக்கிற கோவத்தை எல்லாம் வீட்டுல என்கிட்டதான் வந்து காட்டுவா. நீங்க உட்காருங்க. இருங்க தம்பி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, அப்படியே கிளம்ப வேண்டியதான். மா, நான் ரூம்ல இருக்கேன். காவேரி மிஸ், அம்மா எங்க இருக்கா? ரூம்ல இருக்காளா? வர்ற வரைக்கும் சமத்தா இருந்தாளா இல்ல ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணாளா? அவ தூங்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல மிஸ், நான் அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன். ரூம்ல தானே இருக்கா? தம்பி, அம்மு இங்க இல்லையே. இங்க இல்லையா? ஆமா தம்பி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, குழந்தைய கூட்டிட்டு வரலையான்னு நான் உங்களை கேட்கலான்னு வந்தா நீங்க அவளை தேடி இங்க வந்திருக்கேன்னு சொல்றீங்க. இல்ல, அவ ஸ்கூல் முடிஞ்சு இங்க வரேன்னு தான் சொல்லியிருந்தா. அதனாலதான் ஸ்கூலுக்கு போகாம நேரா இங்க வந்தேன். மிஸ், அம்மா உங்க கூட வரலையா என்ன? இல்ல, நான் அம்மாவை கூட்டிட்டு வரல. ஈவினிங் ஸ்கூல் விட்டப்போ அவ என் கூட வரேன்னு தான் சொன்னா. நீங்க அவளை பிக்கப் பண்ண வருவீங்கன்னு நீ உன் அப்பா கூடயே போ அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன காவேரி, நீ குழந்தை உன் கூட வரேன்னு சொன்னா நீ கூட்டு வர வேண்டியது தானே? அம்மா, நான் குழந்தைய கூட்டிட்டு போக இங்கதான் வருவேன்னு அவங்களுக்கு தெரியாது இல்ல. வழக்கம் போல நான் ஸ்கூலுக்கு போய் அம்மாவை தேடக்கூடாதுன்னு இவங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அம்மாவும் நான் அவளை கூட்டிட்டு போவேங்கிற விவரத்தை இவங்க கிட்ட சொல்ல போல இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எப்படியும் அவன் ஸ்கூல்ல தானே இருப்பா, நான் போய் கூப்பிட்டுக்கிறேன். சார், ஒரு நிமிஷம், நானும் உங்க கூட வரேன். பரவாயில்ல மிஸ், நான் பாத்துக்கிறேன். இல்ல சார்,
எனக்கு என்னமோ அவளை அங்க தனியா விட்டுட்டு வந்தது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாவம் குழந்தை, இவ்ளோ நேரம் ஆகியும் யாரும் அவளை கூப்பிட வராம தனியா உட்கார்ந்துட்டு இருப்பா. எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. நானும் உங்க கூட வரேன். சரி வாங்க போலாம். அம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிடி. வரேம்மா. ஸ்கூல்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே மிஸ். எல்லாரும் கிளம்பிட்டாங்க போலயே. நீங்க கிளம்புனப்போ அம்மா எங்க இருந்தா? தோ அந்த கேட்டு கிட்ட தான் சார் நின்னுட்டு இருந்தா. உங்க அப்பா வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுன்னு நான் சொல்லிட்டு தான் கிளம்புனேன். அம்மா எங்க போனா? ஒருவேளை நீங்க வராததால அவ கிளம்பி போயிருப்பாளோ? இல்ல அவளும் அப்படி எங்கேயும் போக மாட்டா மிஸ். சரி வாங்க ஸ்கூல்ல யாரையாச்சும் கேட்டு பார்க்கலாம். சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். அண்ணா என்ன மேடம் வீட்டுக்கு போனவங்க திரும்ப வந்திருக்கீங்க? உங்க திங்ஸ் ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? இல்லண்ணே, இல்ல இவரோட பொண்ணு என் கிளாஸ்ல தான் படிக்கிறா. ஸ்கூல் விட்டு அவளை கூட்டிட்டு வரதுக்கு இவருக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்ப வந்து பார்த்தா அவளை காணோம். அதான் உள்ள எங்கேயாவது இருக்காளான்னு பார்க்கலான்னு வந்தோம். உள்ள யாரும் கிடையாதுங்களே மேடம். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்களே. நான் கிளம்புற வரைக்கும் கூட குழந்தை இங்கதான் நின்னுட்டு இருந்தா. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நேரமா குழந்தை இங்கதான் மேடம் நின்றுட்டு இருந்தா. எல்லா குழந்தைங்களும் போய்கிட்டு இருக்கு, இந்த குழந்தை மட்டும் இங்க நிக்குதுன்னு நானும் அதை பார்த்தேன் மேடம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கார்ல யாரோ வந்து குழந்தைய கூட்டு போயிட்டாங்க மேடம். நீங்க பார்த்தது இந்த பொண்ணா? ஆமா சார், இந்த பொண்ணு தான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கார்ல யாரோ வந்து அந்த குழந்தைய கூட்டு போயிட்டாங்க. சார், ஒருவேளை உங்க வீட்ல இருந்து யாரும் வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? நான் குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால அவங்க யாரும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. குழந்தைய கூட்டிட்டு போன அந்த ஆள் எப்படி இருந்தாரு என்னன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆள் எப்படி இருந்தான்னு ஞாபகம் இல்லை சார். ஆனா ஒரு வெள்ளை கலர் கார்ல தான் குழந்தைய கூட்டு போனாங்க சார். வெள்ளை கலர் கார்? நல்லா தெரியுமா? தெரியும் சார், அந்த கார் கூட இந்த வழியா தான் போச்சு. சரி மிஸ் வாங்க போலாம். கூட உங்க வீட்டுக்கு வரேன் மிஸ். இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு கிளம்புறப்போ நான் உங்க கூட வரேன் மிஸ், என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு அம்மா ரொம்ப சொன்னா. நான் தான் கேட்கவே இல்லை. ஒருவேளை அவ இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு நாள் சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா நான் அம்மா மேல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறதையும் அவ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதையும் பார்த்துட்டு எங்க ஸ்கூல் பிரின்சிபல் என்ன இன்னைக்கு கூப்பிட்டு, ஒரு டீச்சர் கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட மட்டும் இவ்ளோ அஃபெக்ஷனேட்டா பாத்துக்கிறது சரியில்லை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி அவகிட்டயும் நடந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் அம்மா இன்னைக்கு என் கூட வரேன்னு சொன்னப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்.